சுமோ திரைப்படம். என்ன சொல்கிறது, ஜப்பான்காரங்களாம் தயவு செஞ்சு இந்த படத்தை கொண்டு போய் போட்டு காட்டுறாதீங்க. சுமோ மல்லி வீரர்கள்லாம் கண்டிப்பாக சுமோவை விட்டுட்டு வெளியில் போயிடுவாங்க. சினிமாட நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் ரொம்ப நாளாக கிடப்பில் கிடந்து ஓட முடியாமல் இருந்த ஒரு என்ன சொல்கிறது, ஃபுல்லாக காயலாங்கடிக்கு போக வேண்டிய ஒரு சுமோ, அதாவது வண்டியில் இந்த படம் மறுபடியும் எல்லாம் ஒரு 4-5 பேரை சேர்ந்து தள்ளி எடுத்து எப்படியாவது ரெடி பண்ணி ஓட்டலான்னு சொல்லிட்டு தள்ளி விட்ருக்காங்க. இது ஓடுமா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்திருக்கிற படம் தான் சுமோ. நம்ம ஹோசிமின் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா ஒரு ஜப்பானிய சுமோ மல்யுத்த வீரர் மற்றும் பல நடித்திருக்கிற இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதாவது சென்னையில் ஒரு பீச் ரெசார்ட்டில் நம்ம விடிவி கணேஷ் ஒரு இது வச்சுருக்கிறார். என்னதுன்னா, இந்த சர்ஃபிங் கிளப் ஒன்று வச்சுருக்காரு. அந்த சர்ஃபிங் கிளப்பில் நம்ம மிர்ச்சி சிவா சர்ஃபிங் ட்ரைனராக நடிச்சிருக்காரு. கற்பனை கட்டாத ஒரு விஷயந்தான். ஏன்னா அவருடைய பாடி லாங்குவேஜுக்கு சர்ஃபிங் ட்ரைனர்ன்றதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு பார்க்க முடியாத விஷயம். ஆனால் இதில் சர்ஃபிங் ட்ரைனராக நடிச்சிருக்காரு. அது பெரிய ட்ரைனராக. இவருடைய காதலி நம்ம பிரியா ஆனந்த். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சர்ஃபிங் போட்டை தூக்கிட்டு ஓடுறாரு கடலுக்கு. போகும்போது பார்த்தா அங்கே ஒரு பெரிய உருவம், நல்ல ஒரு, அதாவது என்னென்னா இந்த சுமோ மல்யுத்தம் செய்கிறவங்களுடைய உருவம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆள் அங்கே பீச்சில் விழுந்து கிடக்கிறாரு. அவர் போய் தட்டி எழுப்புறாரு. சுயநினைவு இல்லாமல் இருக்கிறார். அவர் தான் யார் அப்படின்றது அவருக்கு தெரியல. எழுந்துக்கும் போது சிவாவோடைய சுண்டு வரல பிடிச்சிக்கிறாரு, குழந்த மாதிரி. அவருடைய சின்ன வயசு ஞாபகத்தில் அப்படியே சிவா வீட்டுக்கு கூட்டின்னு வர்றாரு. அவர் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ண போகிறாருன்னு பார்த்தாக்கா, இவர் எப்படியாவது அங்கே ஏதோ பண்ண போகிறாருன்னு நினச்சா இடைவேளை வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, புள்ளியார் வேஷம் போட்டு தெருவா பிச்சருக்கு விட்றாரு. இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு இன்டர்வலுக்கு முன்னாடி அவர் எந்த ஊருன்றது கண்டுபிடிச்சிறாரு. அதுக்கு ஒரு காரணம், ஒரு ஸ்கூல் பையன் கொடி வாங்குவான் பல நாட்டு கொடிகளை குவிஸ் ப்ரோக்ராமுக்காக. அதில் ஜப்பான் கொடி அவர் அப்படியே பார்த்துட்டு இருப்பாராம். அடுத்து ஒரு சீனில் ரஜினி படத்தை பார்ப்பாராம். இந்த கொடிக்கும் ரஜினிக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தா இதுதான் அவருடைய ஊருன்றது ஞாபகம் வந்துச்சா அந்த சுமமல்லி இது இருக்குது. இப்படியான ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி அவர் ஜப்பானுக்கு கூப்பிட்டு போவார். ஜப்பானுக்கு கூப்பிட்டு போய் அவர் யாருன்றது அவருடைய சுயநினைவை தட்டி எழுப்பி உலுக்கி அவர் மறுபடியும் உலக லெவலில் ஒரு சுமோ மல்யுத்த வீரனாக மாற்றுறாரு. அவர் ஏன் இங்கே வர்றாரு, அவர் எப்படி இந்தியாவுக்குள்ளே வராருன்றது ஒரு மிகப்பெரிய கதை. ஜப்பான்லேருந்து அவர் சுயநினைவு இல்லாமல் தூக்கிட்டு நம்ம இந்திய பெருங்கடலில் போட்டு போயிடறாங்களாம். அவர் இங்கே ஒதுங்குறாராம், எங்கள் சென்னையில் ஒதுங்குறாராம். இப்படியெல்லாம் ஒரு கதையை பண்ணி ரொம்ப வருஷமாக கிடப்பில் போட்டு யாருமே வாங்க முடியாமல் இப்போ எடுத்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம மிர்ச்சி சிவா இந்த படத்தில் கதாநாயகனாக இருக்கிறாரு. வழக்கம் போல தான் அவருக்கு நடிப்பு வராதுன்றது தெரியும், எமோஷனல் வராதுன்றது தெரியும், எல்லாமே தெரியும். இதை நம்பியே ஒரு படத்தை எடுக்கணும். எத்தனை படம் தாங்க பார்க்குறது சிவாவுடைய ஒரு மாதிரி நடிப்பை. அட்லீஸ்ட் அவர் நடிக்கிறதுக்கு கொஞ்சமாக முயற்சி பண்ணணும். அவர் இருக்கிற வசதிகளாக நடித்து தான் பெரிய ஆள் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக நடித்து நம்மளை எதுக்கு கொள்றாருன்னு தெரியல படம் பார்க்குறவங்கள. அந்த சுமோ மல்யுத்த சுமோ வச்சு காட்டுறீங்க. இது வரைக்கும் யாருமே நம்ம தமிழ் திரையுலகில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சுமோ அப்படின்ற விளையாட்டை நம்ம யாருமே, ஏன் தமிழ் இந்திய திரையுலகில் இது தொட்டதில்லை இந்த சுமோன்ற விளையாட்டை. இந்த விளையாட்டை எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக காட்டியிருக்கலாம். ஏன்னா இது ஜப்பானில் மட்டுமே விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு இது. இந்த விளையாட்டுக்காக அவங்க உடம்பை வளர்க்குற விதம், அவ்வளோ பெரிய உருவம் வச்சுக்கிட்டு அவங்க சண்டை போடுற விதம், இதெல்லாம் அவ்வளோ ஒரு ஆச்சரியத்துக்கு ஒரு விஷயம் தான். இதை இப்படி ஒரு கேவலமாக எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி தான் நம்ம இயக்குனருக்கு வந்ததுன்னு தெரியல. அதாவது சுமோ கலையை கொல்லணும் அப்படின்ற மாதிரியே எடுத்த மாதிரியே இருக்குது இந்த சுமோ திரைப்படம். என்ன சொல்கிறது, ஜப்பான்காரங்களாம் தயவு செஞ்சு இந்த படத்தை கொண்டு போய் போட்டு காட்டுறாதீங்க. சுமோ மல்லி வீரர்கள்லாம் கண்டிப்பாக சுமோவை விட்டுட்டு வெளியில் போயிடுவாங்க. இந்த படம் எப்படி, அதாவது ஓடாத சும்மா மெக்கானிக் கடையில் இருந்து அப்படியே போயிருக்கலாமா, காயலாண்டிங்க அந்த மாதிரி அப்படியே இருந்திருக்கலாம். அதை கொண்டு மறுபடியும் தேர் இழுத்து தெருவில் விட்ட கதையாக ஓடாத வண்டி இழுத்து விட்டு ஓடும் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க.